ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் மேக்கிங் யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய வியூவர்ஸ் ஒருத்தவங்க இந்த சீவிங் மிஷினை வந்து எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது, இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணி வாங்கினீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. இது வந்து டாக்டர் சத்யவாணி முத்து அம்மையார் அவர்களின் நினைவாக சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறையால் இலவசமாக கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலி இன்கம் வந்து 1,20,000 ரூபாய்க்குள்ளே இருக்கணும். அப்புறம் விதவைகள், அதுக்கப்புறம் கைவிடப்பட்ட மனைவிகள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய பெண்கள், மாற்றுத்திறனாளி ஆண்கள் மற்றும் பெண்கள், அப்புறம் சுயதொழில் மூலம் சமூகத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள், இவங்கெல்லாம் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணி ஃப்ரீ சூயிங் மிஷின் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட்டு வந்து ஏஜ் ப்ரூஃப்காக நீங்கள் ஆதார் அப்படி இல்லைனா பர்த் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெய்லரிங் கிளாஸ் போயிருப்பீங்க இல்லையா, அந்த டெய்லரிங் தெரிஞ்ச சர்டிஃபிகேட், ரேஷன் கார்டு இல்லைனா ஓட்டர் ஐடி சர்டிஃபிகேட், அப்புறம் ஆதார். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு விடோவாக இருந்தீங்க அப்படின்னா, இல்லை மாற்றுத்திறனாளி இல்லை கைவிடப்பட்ட மனைவியாக இருந்தீங்கன்னா அதுக்குள்ளே சர்டிஃபிகேட், அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அதையுமே ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீமுக்கு நம்ம எப்படி மொபைலில் இருந்தே அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கூகுள் போயிருங்க. கூகுளில் போய்ட்டு TNEGA டைப் பண்ணிக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட் தான். இதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்ட்டிங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூசர் லாகின் இருக்குது. யூசர் லாகின் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணலை அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா நியூ யூசர் ஆர் சைன் அப் இயர்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதை போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அவங்களே ஒரு கேப்சா கொடுப்பாங்க. அந்த கேப்சாவும் அதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்துக்கோங்க. நீங்கள் லாகின் பண்ணக்கப்புறம் இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். நிறைய சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு வந்து அந்த சூயிங் மிஷின் அப்ளை பண்ணுற ஸ்கீம் தான் தேவை. ஸோ வந்து அது வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா சோஷியல் வெல்ஃபேர் இந்த சர்வீஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதை ஓப்பன் பண்ண உடனே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வர ஸ்கீமே ஃப்ரீ டெய்லரிங் மிஷின் ஸ்கீம் தான். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுலேயே நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவை. இதை நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 60 ரூபீஸ் சர்வீஸ் சார்ஜ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே முன்னாடியே ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து JPG ஃபார்மேட்லேயும் அதோட சைஸ் வந்து 200 KB கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளே போனீங்கன்னா இப்படி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து கேன் நம்பர் வந்து மஸ்ட்டு. இங்கே வந்து நீங்கள் வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும். கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த நம்பர் போட்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே மேலே வந்து ரெஜிஸ்டர் கேனுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு இப்படி தான் அந்த ஃபார்ம் இருக்கும் கேன் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு. ஸோ இதில் பேசிக் டீட்டெயில்ஸ் உங்களை பற்றி கேட்டிருப்பாங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இதில் என்ன சர்வீஸ் நீங்கள் சூஸ் பண்ணாலும் சரி, டிஃபால்ட்டாகவே உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே வந்துடும். ஒரு டைமும் நீங்கள் வந்து உங்களோட டேட்டாவை என்ட்ரு பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு சில விஷயங்கள் இதில் வந்து தமிழில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் டைப் பண்ண தெரியாதவங்களுக்கு நான் இதில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் எப்படி பண்ணணுன்ட்டு. ஸோ இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டக்கப்புறம் லாஸ்ட்டாக உங்கள் மொபைல் நம்பரை கொடுத்து ஒரு OTP ஜென்ரேட் பண்ணி வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபை பண்ணக்கப்புறம் இப்படி தான் ஒரு டயலாக் பாக்ஸ் வரும். இதில் என்ன சொல்லும் அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நேமு, டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதை வந்து எடிட் பண்ணவே முடியாது. ஸோ கரெக்டாக பார்த்து ப்ராப்பராக பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் ஓகே பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வந்து கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து OTP வழியாக வந்து வெரிஃபை ஆகிடுச்சு சொல்லி ஒரு மெசேஜ் வரும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்துட்டு இந்த ஸ்டார் போட்டிருக்கோம் இல்லையா, ஸ்டார் போட்டிருக்க எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் கொடுத்தீங்க அப்படின்னா கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல் சொல்லிவிட்டு கீழே வந்து நம்பர் வந்துடும், கேன் நம்பர். அந்த கேன் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் இந்த TNE சேவையில் போய்ட்டு என்ன அப்ளை பண்ணாலும் இந்த கேன் நம்பர் வேணும். ஸோ வந்து அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஹோம் பேஜ் போயிட்டு நம்ம அந்த சோஷியல் வெல்ஃபேருக்கு சூஸ் பண்ணி அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண போகிற அந்த டெய்லரிங் மிஷின் ஸ்கீமை கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம் அப்படின்னா
நம்மளுக்கு இந்த பேஜ் வரும் இல்லையா. ஸோ இந்த பேஜில் இப்போ நம்ம ப்ரொசீட் கொடுத்துக்கிறோம். நம்மளுக்கு ஏன்னா இப்போ கேன் நம்பர் வந்துருச்சு. ஸோ கேன் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேன் நம்பரை நான் என்டர் பண்ணிக்கிறேன். கேன் நம்பர் என்டர் பண்ணி சர்ச் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே என்னோடய கேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுது. ஸோ அதையும் நான் சூஸ் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பர் போட்டுட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுக்குறேன். ஓடிபி வந்ததும் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து ப்ரொசீட் சொல்லி ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு வந்து ஃபார்ம் வரல. பிகாஸ் நான் ஆல்ரெடி வந்து அப்ளை பண்ணி வாங்கிட்டேன் இல்லையா. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலை இல்லையா, அதனால் உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். நான் அந்த ஃபார்ம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கிளாஸில் காமிக்கிறேன். ஸோ இதில் நான் அப்ளை பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். என்னென்ன ஃபார்ம் எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன், யார் வந்து இதை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இது வந்து நான் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட். ஸோ வந்து எனக்கு வந்து செங்கல்பட்டில் இருக்க DSWO இந்த ஆஃபீஸில் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுவாங்க இது ரிலேட்டடாக. DSWOனா டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ், தமிழில் சொல்லணுன்னா மாவட்ட சமூக நல அலுவலகம். நான் வந்து இதை லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் அப்ளை பண்ணியிருந்தேன். இல்லை டேட் ஆஃப் ஆக்ஷன் சொல்லி கீழே இருக்கும் பாருங்கள். அதில் வந்து செப்டம்பர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். லாஸ்ட் இயர் செப்டம்பர். ஏன்னா அவங்க எனக்கு வந்து செப்டம்பரில் காண்டாக்ட் பண்ணி ஃப்ரீ டெய்லரிங் மிஷினுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படி சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. இன்டர்வியூ சொன்னோன்னே பயப்படாதீங்க. ஸோ நம்மளுக்கு சும்மா ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு கிளாத் கொடுத்து அதை ஓரம் அடித்து தர சொல்லி கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் ப்ளர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வந்து நம்ம கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம் இல்லையா, அந்த டீட்டெயில்ஸ். ஸோ இதை நீங்கள் திருப்பி டைப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கேன் நம்பர் போட்டதும் உங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து அப்படியே வந்துடும். இப்போ கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ரீசன் ஃபார் ரெக்வெஸ்டிங் சிவிங் மிஷின், இல்லை நீங்கள் விடோவா, இல்லை டெசர்ட்டட் ஒய்ஃபா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா, இல்லை புவர் விமனா, எது நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆனுவல் இன்கம், அப்புறம் உங்கள் ஃபேமிலியில் இதுக்கு முன்னாடி யாராச்சும் இந்த தையல் மிஷின் வாங்கியிருக்காங்களா, உங்களுக்கு வந்து டெய்லரிங் தெரியுமா, இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டிக்ளரேஷன் கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இவ்வளோதான், இந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நான் இதை எப்படி அப்ளை பண்ணி வாங்கியிருந்தேன்னு நான் சொல்கிறேன். நிறையா பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து நானே செல்ஃபாக வீட்டில் இருந்து மொபைல்லே தான் அப்ளை பண்ணியிருந்தேன். நான் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் 18th அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 2 வந்து DSWO ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. அதாவது டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் வந்து தையல் மிஷினுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு வந்து நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது. ஸோ இந்த ஒரு சில டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் காப்பீஸ், ஃபோட்டோ காப்பீஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இன்டர்வியூவில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு கிளாத் கொடுத்துட்டு அதை ஓரடிச்சு தர சொல்லுவாங்க. அந்த ஓரடிச்ச கிளாத்தை வந்து நம்மளோட டாக்குமெண்ட்ஸோட பின் பண்ணி வெரிஃபிகேஷன் காமிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் ஒரு 7 months கழித்து எனக்கு இந்த இயர் March 10th அப்போ கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்களே, உங்களுக்கு வந்து மிஷின் வந்துருச்சு, சாங்ஷன் பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து மிஷின் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் ஒரு 2 days கழித்து போய் மிஷின் வாங்கிட்டேன். ஸோ இந்த மிஷின் வந்து நீங்கள் அப்ளை பண்ண உடனே கிடைக்காது. இதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இதை அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட், ஃபஸ்ட் டேட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் அப்ளை பண்ணலாம். அவங்க எப்போ ப்ராசஸ் பண்ணுறாங்களோ அந்த டைம் உங்களோட அப்ளிகேஷனை அவங்களே வந்து ப்ராசஸ் பண்ணி அனுப்பி விட்டுருவாங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.